ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல இந்த மாதிரி அந்த சோபா பாட்டியும் ஜான்வியும் சேர்ந்துட்டு பிரேம் வந்து இந்த வீட்டோட வாரிசே இல்லை, அதாவது சுஜாதாக்கும் ராஜேந்திரனுக்கும் பிறந்த புள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையை தூக்கி போட்டு உடைக்க உடனே பிரேம் வந்து கேட்குறான், அப்ப நான் யார் புள்ளன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே அந்த பாட்டியும் சொல்லுது, நீ என்னோட பையன் தேவுக்கு பிறந்த புள்ள அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்ட பிரேமுக்கு அதிர்ச்சியா இருக்கு, அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிற்கிறான். உடனே ஜான்வி வந்து, இந்த பாருங்க நீங்க தான் என்னோட அண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் பாசமா பேசுறா. உடனே இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த பாரு, நான் ஒன்றும் உன்னோட அண்ணன் இல்லை, புரியுதா? தேவையில்லாம இந்த மாதிரி உறவு கொண்டாடுறதுலாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மாட்ட போய், அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க, நான் தானம்மா உங்க பையன், சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவங்க அழுதுகிட்டே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி நீங்களாவது சொல்லுங்க பாட்டி, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது கேட்குறான். ஆனா பாட்டிக்கு இதுக்கு மேல வந்து பொய்யை வந்து கண்டினியூ பண்றதுக்கு முடியல, அதால் முடியல சுத்தமாக. அதனால் இல்லைப்பா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நீ வந்து சுஜாதாக்கும் ராஜேந்திரனுக்கும் பிறந்த பிள்ளை இல்லை, நீ தேவோட மகன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சொன்ன உடனே பிரேமால ஏற்றுக்கவே முடியல. அந்த இடத்துலையே உடஞ்சி விழுந்துடுறான். அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவனுக்கு. நம்மளோட சீமாலாம் பயங்கரமாக ஷாக் ஆகி பார்க்குறான். அப்புறம் மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பிரேமும் வந்து சித்தார்த் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க அப்படின்னு தானே எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ரகசியத்தை பாட்டியும் இந்த மாதிரி சுஜாதாவும் மறைச்சதை அவங்க யாராலையுமே ஏற்றுக்க முடியல. அப்போ தான் அந்த சோபா பாட்டி சொல்லுது, இந்த மாதிரி அன்னைக்கு என்னோட பையன் இந்த மாதிரி வந்து இறந்து போயிட்டான். அப்போ அந்த வேலைக்காரன் வந்து அந்த அவனோட பணத்தை வந்து எடுக்கிறதுக்கும் போது பிரேம் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்கான். அதுக்கு அந்த வேலைக்காரன், என்னப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிரேமை வந்து எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டான், அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது அப்போ தான் வந்து நம்ம பெரிய பாட்டியும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரேமை வந்து அப்போ என்னோட புருஷன் வந்து அழைச்சிட்டு வந்தார், இந்த மாதிரி இவன் அனாதையாக ஆயிட்டான், நம்ம வந்து இவனை வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து கட்டி பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் இவனை நம்ம சித்தார்த்த மாதிரியே வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எங்கள் கூடயே அழைச்சிட்டு வந்துட்டோம், இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் பிரேமால இந்த விஷயத்த தாங்கவே முடியலை. இவ்வளோ பெரிய விஷயத்த எங்கிட்ட மறைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு வேகமாக போயிடுறான். எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோட நம்மளோட சீமாவும் பின்னாடியே போயிட்டு என்னாச்சுங்க அப்படின்னு கேட்குறான். அவன் அப்படியே முட்டி போட்டுட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். பாத்தியா சீமா, நான் வந்து இந்த பரத்வாஜ் வீட்டோட வாரிசுன்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் அப்படி இல்லை, இந்த குடும்பமே என்னோட குடும்பம் இல்லைல்ல, நான் ஒரு அனாதை, அப்போ அனாதைன்னு பாவம் பார்த்து என்னை எடுத்து வளர்த்துருக்காங்கல்ல, இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாங்க பாத்தியா அப்படின்னு அழுவும் போது சீமாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ப்ளீஸ் பிரேம் நீங்கள் அழாதீங்க பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோதான் சமாதானப்படுத்தி பார்க்குறா. உடனே பிரேம் வந்து இந்த பாரு சீமா, எனக்கு கொஞ்சம் தனியாக விடு, நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தனியாக அப்படியே வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான். அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்போ ஒரு பெரிய கார் வந்து இவன் மேலே மோதிடுது. அந்த இடத்துலையே மயக்க போட்டு விழுந்துடுறான். இது எதுவுமே தெரியாமல் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே வந்து படப்படப்பாக இருக்காங்க. பாட்டியும் சுஜாதா எல்லாருமே வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதுனால நீ என்னத்தை சாதிச்ச, எங்களோட பிரேமை எங்ககிட்டேருந்து பிரிக்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இங்கே எல்லாருமே வந்து பிரேமை தேடிட்டு இருக்கும்போது இங்கே சீமா வந்து பயப்படுறா. என்னோட புருஷன் எங்கே போன அன்னத்தில் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலறா. உடனே நம்மளோட ரோஹிணி தான் தடுக்கிறா. அக்கா நீ ஒன்றும் அல்லாதக்கா, சித்தார்த்து போயிருக்காரு, அவர் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சித்தார்த்தும் வரான். வந்துட்டு பிரேமை எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு அவனை எங்கேயுமே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட உடனே சீமாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் புருஷன் ரொம்ப உடஞ்சிட்டாரு, அவர் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறா. அதுக்கப்புறமா வந்து இங்கே ராஜேந்திரன் இருக்கார்ல, போதும் இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்காதீங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் ஏன் போகணும், என்னோட பிரேமை எங்கள் கூடயே அழைச்சிட்டு தான் நாங்கள் போவோம், ஏன்னா அவன் என்னோட பேரன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே நம்மளோட ரோஹிணி வந்து, இந்த பாருங்க நீங்கள் என்ன தான் ட்ராமா பண்ணாலும் எங்களோட பிரேம் மாத்தா வந்து யாரு கூடயும் வரமாட்டார், புரியுதா, அவர் இங்கே தான் இருப்பார், உங்களால் என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கத்திடுறா. உடனே ஜான்வி வந்து பயங்கரமாக கோப்பட்டு, இந்த பாரடி நீ ஃபஸ்ட்டு வாய மூடு,
அப்புறம் உன்னை போய் நான் காப்பாற்றின பாரு என்ன சொல்லணும், இப்போ நீ உயிரோடு இருக்கியே இதுக்கே நான் போட்ட பிச்சையில தான் நீ இருக்க அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அதிர்ச்சியாக கேட்குறாங்க. அப்போ தான் ஜான்வி எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி ரோஹிணி வந்து இறந்து போனப்ப அதே ஹாஸ்பிட்டலில் தான் நான் வந்து நர்ஸாக வேலை பார்த்தேன். அப்போ வந்து அவளை ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போனாங்க. அப்போ யதார்த்தமாக நான் ரோஹிணியை பார்த்துட்டு நான் தான் வந்து அவளை நெஞ்சில் வந்து போட்டு நல்லா அமுக்கி அவளுக்கு மூச்சை வர வச்சேன். அதுக்கப்புறம் தான் இவ பொழைச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அப்போ தான் எங்கள் ரோஹிணிக்கு ஞாபகமே வருது. அப்போ நம்மளை இத்தனை நாள் சித்திரவதைப்படுத்தின பொம்பளை இவ தான் போல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ அந்த பொம்பளை நீ தானா அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு கேட்குறா. ஆமாடி, நான் தான் உன்னை பழி வாங்கிறதுக்காக, அதாவது இந்த குடும்பத்தில் உள்ளவங்களை பழி வாங்கிறதுக்காக உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் அந்த பங்களாவில் போட்டு உன்னை சித்திரவதை பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறா. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. சித்தார்த்தெல்லாம் அப்படியே கோவத்தில் உச்சத்துக்கே போயிடுறான். அவ்வளோ கோவம் வருது அவனுக்கு. உடனே வந்து ரோஹிணி பயந்துட்டு இருக்கான், அவளை அணைச்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஆனால் அந்த ஜான்வியோ ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கா. இன்னமும் அவளோட உயிர் வந்து இவ கொடுத்த பிச்சைங்கிற மாதிரிலாம் ரொம்ப அசிங்கமாக மட்டமாக பேசிகிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சித்தார்த்தால பொறுக்கவே முடியல. போதும் நிறுத்திடி, என்ன நீ நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சிடுறான். கழுத்தை பிடிச்சி அப்படியே செவத்தோட ஒட்டி வச்சு அப்படியே வந்து அவளை கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்குறான். என்னோட ரோஹிணியை நான் உயிராக நினைக்கிறேன், அப்படிப்பட்டவளை கொடுமைப்படுத்திருக்கியா, நீ வந்து இப்போ சாவ போற என் கையால் அப்படின்னு சொல்லிட்டு கொல்றதுக்கு போகிறான். எல்லாரும் தடுக்கிறாங்க. விட்றா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுஜாதா, இன்னொன்று பக்கம் அந்த சோபா பாட்டி எல்லாரும் தடுக்கிறாங்க. அப்புறம் பெரிய பாட்டியும் சித்தார்த் வேணாப்பா விட்டுருப்பா அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் அவன் யார் பேச்சையுமே கேட்குற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தான் ரோஹிணி அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வந்து, சித்தார்த் ப்ளீஸ் கொஞ்சம் நிறுத்துங்க, நான் உங்களோட மனைவி, நான் சொல்கிறேன்ல, நான் சொன்ன நீங்கள் ஏதாத்தையும் கேட்பீங்க தானே, ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க சித்தார்த் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுது கெஞ்சிறான். அதுக்கப்புறம் அப்படியே வந்து யாருக்கும் அடங்காத சிங்கம் மாதிரி இருந்த நம்மளோட சித்தார்த் நம்மளோட ரோஹிணியோட வார்த்தைக்கு மதித்து அவளை விட்டுடுறான். உடனே ஜான்வி அப்பையும் சும்மா இல்லாமல் தீவிரமாக பேசுகிறா. என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை வந்து நீ வந்து யார் இல்லாத அண்ணன் வந்து நினச்சிட்டு தானே இப்படிலாம் பண்ணுற, உங்களோட பாட்டி பண்ணது அதெல்லாம் உனக்கு தப்பாக தெரியல, உன்னோட பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தினது தப்பாக தெரியுதா, இதே வீட்டில் உன்னோட பாட்டி என்னோட அப்பாவை கொலை பண்ணி புதைச்சி வச்சுருக்காங்க, அதுக்கெல்லாம் கேள்வி கேட்க உங்களுக்குலாம் வக்கீல் இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்னோட பிரேம் அண்ணாவையும் என்கிட்ட பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவள் கத்திட்டு இருக்கா. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கரமாக கோவம் வருது. அதோட இங்கே சீமாவை தான் காட்டுறாங்க. அவள் கடவுள்கிட்ட உட்காந்து ப்ரே பண்ணி அழுதிட்டு இருக்கா. ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஆனால் பிரேம் வந்து காலை அட்டன் பண்ணவே மாட்டான். பயத்தில் கடவுளே என்னோட புருஷனை வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அழுதிட்டு இருக்கா. அதோட இங்கே பாத்வாஜ் வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளோட பிரேம் வந்து அப்படி எங்கே தான் போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்மளோட பிரேமோட என்ட்ரி, அப்படியே தலையில் கட்டை போட்டுட்டு அப்படியே வந்து நடந்து வரா. அவனை பார்த்த உடனே எல்லாருமே வந்து பிரேம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. சீமாவும் ரொம்பவே பதறா. அதே மாதிரி சுஜாதாவும் போயிட்டு, என்னப்பா ஒரு கால் பண்ணால் எடுக்க மாட்டேறியா, உன்னை நினச்சி நைட்லேருந்து நான் தூங்கவே இல்லைப்பா, துடிச்சு போயிட்டேன்ப்பா, வாப்பா உள்ளாக்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. உடனே பிரேம் வந்து, இந்த பாருங்க, நான் ஒன்றும் உங்கள் பிள்ளையும் இல்லை, நீங்கள் வந்து என்னோட அம்மாவும் இல்லை, புரியுதா, என்னை விட்டு தள்ளியே இருங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறான். அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஆமாம், இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே வந்து எனக்கு என்னோட உறவு இல்லைங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. இத்தனை நாள் வந்து இந்த குடும்பம் தான் என்னோட உலகம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் தான் என்னோட கடவுள்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் சுக்கு நூறாக போட்டு உடைச்சிட்டீங்க. இத்தனை வருஷம் இவ்வளோ பெரிய ரகசியத்தை மறைச்சி வச்சுட்டீங்களே, இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் நான் யாரோ, புரியுதா, இனிமேல் வந்து என்கிட்ட யாரும் பேசாதீங்க, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சுஜாதா அழுகிறாங்க. இந்த பாருப்பா, நீ என்னோட வயிற்றுல பிறக்காமல் இருக்கலாம், ஆனால் என் மனசளவில் நான் தப்பா உன்னை வந்து புள்ள மாதிரி தப்பா நினச்சி சுமந்துட்டு இருந்தேன் அப்படின்னு அழுகிறாங்க. ஆனால் அவன் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எனக்கு இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறான். எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.